விவேகதூராமணியோட 9வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். உத்தரே மன ஆத்மானம் மக்னம் சம்சார வாரிதே யோகாரூಢத்வம் ஆசாத்திய சம்யக் தரிசனம். அதாவது ஆத்மானம் உத்தரே, தன்னை உத்நேரம் செய்து கொள்ள வேண்டும். தானே உத்தாரம் செய்து கொள்ள வேண்டும். ஆத்மனா ஆத்மானம் உத்தரே. அதாவது நம்மளுடைய மனசு நம்மளை உத்தாரம் பண்ணி வைக்கும். மனசு வைராக்கியத்தோடு இருந்தால் அப்ப அது நம்மளை முக்தியோடைய மார்க்கத்துல கொண்டு போய் சேரும். அதுதான் நம்மளுடைய உத்தாரங்கிறது. உத்தாரம்னா மேல தூக்கி விடுறது. எங்க போயிருக்கு இந்த எங்க போயிருக்கிற ஆத்மாவை எங்க கொண்டு போய் நம்ம உத்தாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மக்னம் சம்சார வாரிது. வாரிதினா சமுத்திரம். சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவை, தன்னை உத்தாரம் செய்ய வேண்டியது. எந்த சமுத்திரத்துல? சம்சார வாரிது. சம்சாரத்தையே சமுத்திரமாக வரும். சம்சாரமே ஒரு சமுத்திரம். சமுத்திரத்தை போல உள்ளது. என்ன சமுத்திரத்தை போலனா என்ன? சமுத்திரத்துக்கு கரை கிடையாது, அக்கறை கிடையாது. அத போல இந்த சம்சாரத்துக்கும் ஒரு முடிவு கிடையாது. இதுதான் அக்கறைன்னு சொல்ற மாதிரி. அதனால இந்த சாமியம் இருக்கிறதுனால இத சம்சார வாரிசின்னு சொல்றோம். சம்சார சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல மக்னம் மூழ்கி இருக்கக்கூடிய தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எப்படி காப்பாற்றிக்கிறது? என்ன பண்ணினா காப்பாற்றுகிறதாக ஆகும்? யோகாரூಢத்துவம் ஆசாத்திய. யோகாரூಢத்துவத்தை தனக்கு வரும்படியாக செய்து யோகாரூಢனாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் காப்பாற்றுகிறதாக. யோகாரூಢனாக ஆக்கிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சாதனங்களை சம்பாதிச்சுக்கிறது. அதாவது நித்தியானித்திய வஸ்து விவேகம், வைராக்கியம், சமதமாதி சாதன சம்பத்து, இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் தான் நமக்கு சாதனங்கள். அந்த சாதனங்களை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது? அதுதான் பிரயத்தனம். பரவைராக்கியம் ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி. பரவைராக்கியம்னா வைராக்கியம் அபரவைராக்கியம் பரவைராக்கியம்னு 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒன்றவை நான் வைராக்கியத்தை பத்தி சொல்றேன், சொல்லுவேன். 4 விதமா இருக்கு. கொஞ்சோண்டு இந்த வைராக்கியத்துல அபர வைராக்கியம் பரவைராக்கியம் அப்படின்னு 2ஆவது. இந்த அபர வைராக்கியத்துக்குள்ள 4 விதம். இந்த 4 வேணும்னா 2 விதமா பிரிச்சுக்கிறோம். ஆசை இருந்து வைராக்கியத்தோடு இருக்கிறது, ஆசையே வராமல் இருக்கு அப்படின்னு 2 விதம்னு இருக்கு. அதுல ஒரு விஷயங்கள்ல ஆசை இருக்கு ஆனா கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றதும் ஒரு விதமான வைராக்கியம் தான். அந்த வைராக்கியத்துல 3 துணுசா பண்ணியிருக்கேன். ஒரு யதமானம் அப்படின்னு சொன்னா, யதமானம் அதுக்கு பேர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. யதமான வைராக்கியம்னு ஒண்ணு, எதிரேக வைராக்கியமா ஒண்ணு, அப்புறம் ஏகேந்திரியம்னு ஒரு வைராக்கியம், வசீகாரகான்னு 4வது வைராக்கியம். இந்த வைராக்கியத்துல யதமான வைராக்கியம்னா நம்ம ஆசைப்பாட்டுக்கு இருக்கு, பிரவൃத்தியும் நிக்கல. ஆனாலும் எது சாரம் எது அசாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசுல இடம் கொடுக்கறது இருக்கு. அதுக்கே ஒரு வைராக்கியம் வேணும். இது யதமான வைராக்கியம்.
நம்ம உடனே சடார்னு பிரவൃத்தி எல்லாம் ஒன்றும் நிறுத்திக்கிறது இல்லை, எப்பவும் போல இருந்துருக்கு. இருந்தாலும் எது சரி எது தப்பு அப்படின்னு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறது. சரி அதையும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு இதமான வைராக்கியம் இருந்தால்தான். ஒரு நல்ல இடத்துல ஏதோ உபன்யாசம் நடக்கிறது, வேதாந்தத்தை பற்றின உபன்யாசம் அப்படின்னு சொன்னால் அங்க போகிறதுக்கே ஒரு வைராக்கியம். ஏன்னா அங்க போய் நாம என்ன பண்ண போறோம், நமக்கு இன்னும் இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த வைராக்கியம் சித்திக்கிறேன்னு. ஆக இது ஒரு வைராக்கியம் யதமானம்னு. அதுக்கப்புறம் அங்க போய் சில விஷயங்களை தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அது நமக்குள்ள எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் தேவைப்படுறது. நாம இந்த வேதாந்தத்தை கேட்டு அது மூலமாக இத்தனை தூரம் முன்னேறி இருக்கோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இத்தனை தோஷங்கள் இங்கு இருந்தது, இன்னைக்கு அந்த தோஷங்கள் குறைஞ்சிருக்கு அல்லது தம் வேலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய வைராக்கியத்தினாலதான் கணக்கு பண்ண முடியும். அப்ப இது அதுக்கு அடுத்த ஸ்டெப். மூணாவது வைராக்கியம் என்னன்னா பிரவೃத்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. ஆசை இருக்கு, ஆனா நான் கட்டுப்பாடோட இருந்துட்டேன், நான் அதெல்லாம் அந்த வேலையில தான் போல அப்படின்னு சொல்றது இருக்கு பத்தியா, இது ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் ஏகேந்திரிய வைராக்கியம் அப்படின்னு சொல்றது. இது அதுக்கு மேல வரணும். ஆசையே வராம போறது இருக்கு, அதுவும் அபியாசத்தினால வரும். ஆசையே வராம இருக்கிறதுக்கு வைகிருஷ்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாலாவது வைராக்கியம், வசீகார வைராக்கியம். இந்த ஆசையே வரா, இது எல்லாம் நான் சொல்றது அபர வைராக்கியம், பரவைராக்கியம் இல்லை. இந்த அபர வைராக்கியங்கள்லாம் மனசை ஏகாக்கிரப்படுத்துறதுக்கு ரொம்ப அந்தரங்க சாதனமாக இருக்கு. ஆசை வராம, ஆசை வந்தா தானே நம்மளை அது எங்கேயாவது அலட்சிய கொண்டு போய் விட்டுடுறது. ஆசை வராமலே இருக்கிறதுங்கிறது இது வசீகாரகான இருக்குது. மனசு நன்னாவே சம்ஸ்காரம் அடைஞ்சு நமக்கு வசப்பட்டு அது தம்போக்குல போகாமல் நல்ல நாம சொல்ற வழியில போறது அப்படின்னு சொன்னாக்க அது வசீகாரம். இதுக்கு மேல அதுல நிஜமாவே விவேகம் ஏற்பட்டு நல்ல விவேகம் எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு ஆத்மஸ்வரூபத்தை விட்டு விலகாம போறதுங்கிறது இது பரவைராக்கியம். சமாதிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியாக படிப்படியா வைராக்கியத்துல ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்கு. அதை கிரமமாக சம்பாதிக்கும். வைராக்கியமே இல்லாத, வைராக்கியம் அப்படின்னு சொன்னா எங்கேயுமே தெரியாத அந்த மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை பற்றி சொல்லி கொடுத்து கிரமமாக அதை வைராக்கிய சம்பந்தமாக ஆக்குறது. இதுதான் யோக ஆரோகணம். இந்த மாதிரி பண்ணினாக்கா இவனுக்கு சமயக் தரிசன நிஷ்டா அப்படின்னு. சமயக் தரிசனம் அப்படின்னு சொன்னா தியானம் அர்த்தம். சமயக் நல்ல தியானம், தவறில்லாத தியானம். அதாவது இதைத்தான் தத்துவஜானம்னு சொல்றோம். தத்துவஜானத்துல நிஷ்டைன்னு சொன்னா அந்த தத்துவஜானம் இவனை விட்டு விலகாமல் இருக்கும், நிரந்தரமாக சாஸ்வதமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு நிஷ்டானது. ஆக தத்துவஜானத்துல ஒரு தார்டியம் ஏற்படுறதுக்கு இந்த வைராக்கியங்கிறது தேவை. வைராக்கியம் இல்லாமல் விசாரிக்கிறதுனால தத்துவஜானத்தை சம்பாதிக்கலாம். ஆனா அந்த தத்துவஜானம் எத்தனை காலம்? ஏன்னா பெரிய ஒரு காத்தடிச்சால் அந்த இதையெல்லாம் பறந்து போற மாதிரி ராகங்கிற ஆசைங்கிற ஒரு காற்று நம்ம மனசு அப்படியே ஓட்டிங்க போறது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தத்துவஜானம் திருடமாக நிலைத்து நிற்கிறதுக்கு வைராக்கியங்கிறது ரொம்ப அவசியமான சாதனம். அதனால அதை சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சாதான் யோகாரூடனாக ஆகணும். அது மூலமாக அப்புறம் தத்துவஞானத்தை திருடப்படுத்திக்க முடியும். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படும். இதுக்கு மேல 10வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. சம்யக்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதாம் பண்டிதைர் தீரைஹி ஆத்மாத்யாசே உபஸ்திதி
எத்தியதாம் பிரயத்தனம் செய்யப்படட்டும், அதாவது பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஆறு ஆறு பிரயத்தனம் செய்யணும். எந்த விஷயத்துல பிரயத்தனம் செய்யணும்? பண்டிதைகி ஆத்மாபியாசே யத்யதாம், பண்டிதர்களானவர்கள் ஆத்மாபியாசம்ங்கிற ஒரு அபியாசத்துல பிரயத்தனம் செய்ய வேண்டும். பண்டிதாள் ஆத்மாபியாசத்துல பிரயத்தனம். யாரு பண்டிதாள்? பண்டிதாள்னா அவ என்ன பண்டா அப்படின்னு சொன்னா ஆத்ம தியானமா? ஆத்ம தியானம்னா பரோட்சம் அபரோட்சம் ரெண்டு விதம். ஆத்மாவை பத்தி சப்தத்தினாலே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பரோட்ச தியானம். அப்ப அதை நேரடியா அனுபவிக்கிறதுங்கிறது அபரோக்ஷ தியானம். பண்டிதன்னு சொன்னா புத்தகத்திலேருந்து அதை தெரிஞ்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி யாரோ சொல்லி கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறதுதான் பரோட்ச தியானம். சொல்லி இந்த மாதிரிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது பரோட்ச தியானம். அபரோக்ஷ ஞானம்னா நேரடியா பார்த்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டும், அது அபரோக்ஷ ஞானம். ஆத்மா விஷயத்துல பரோட்ச ஞானம் வந்தவர்கள் பண்டிதர்கள். இந்த பண்டிதர்கள் என்ன பண்ணணும்? பிரயத்தனம் பண்ணணும். ஆத்மாபியாசே யத்யதாம், ஆத்மாபியாசம் அப்படிங்கிறது ஒரு பிரயத்தனம் பண்ணணும். ஆத்மாபியாசம்னா என்ன? இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார், மற்ற இடத்துல சொல்லியிருக்கார், வேற புராணத்துல போட்ட ஸ்லோகம் தான் அது. தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏகதேக பரத்வம் பிரம்மாபியாசம். இந்த ஆத்மாபியாசம்னு ஒரு பதம் போட்டிருக்கார், இந்த பிரம்மாபியாசம்னு பதம் இருக்கு. ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதானே. அதனால ஆத்மாபியாசம் அப்படின்னு பிரம்மாபியாசம்னு சொல்றதுக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் கிடையாது. பிரம்மாபியாசம்னா என்னங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தத் சிந்தனம், அதை பற்றி எப்போதும் சிந்தனம் செய்து கொண்டு இருப்பது. தத் கதனம், சிஷ்யாளுக்கு அதை பற்றி உபதேசிக்கிறது. நான் தெரிஞ்சுக்கிறத தன்னுடைய சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கலாமோ, சொல்லிக் கொடுத்தா இதுவே தத் கதனமாகும். அந்யோன்யம் தத் பிரபோதனம், இது என்னன்னா அதை தெரிஞ்ச பூஜாரிகள்லாம் ஒரே குருவுக்கு சேர்ந்து படிப்பாவே, அவெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பரஸ்பரம் நீ என்ன தெரிஞ்சுங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கேன், இதை பத்தி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நாம் விசாரிக்கிறது. இதுதான் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம். அதுக்கப்புறம் அது தீர்மானமாய் ஏக பரத்தம். நம்ம ஒரு விஷயத்தை குருவுக்கு சேர்ந்து தெரிவித்தோமானால் அதை 4 வாட்டியாவது 4 விதத்துல அபியாசம் பண்ணணும். அளவு ஆச்சாரியா பாதம் சிஷ்யா பாதம் சப்ரம்மச்சாரியா பாதம் காலக்கிரமேணது. குரு கிட்ட போய் சிஷ்யன் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு 4 வாட்டி தான் தெரிஞ்சு. குரு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாரோ அத்தனை இவன் மனசுக்கு கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 4 வாட்டி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டியை இவன் தனியா சிந்தனை பண்ணும்போது இவனுடைய புத்தியை வச்சுட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி அதை தெரிஞ்சவாளோடு பரஸ்பரம் இவன் பேசிக்கும் போது பாடம் சப்தச்சாரியா அவன் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான், நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன், இவ 2 பேரும் தன்னுடைய தியானத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இதை சிந்தனம்னு சொல்லுவோம். சிந்தனை சொல்றது இங்கதான் சாஸ்திர பாடம் ஆச்சுன்னா இந்த பாசத்துக்கு அப்புறம் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னு. சிந்தனை பண்றதுனா என்னன்னா படிச்ச விஷயத்தை இன்னொருத்தரோட சேர்த்து அதை பகிர்ந்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு சொல்லிருக்காரு அதெல்லாம் சொல்லி பார்த்துக்கிறது. இது சிந்தனை. இது ஆனதுக்கு அப்புறம் இப்ப முக்காவாசி வந்தோம். இன்னொருத்தனோட பேசி அவன் சிந்தனை பண்ணும்போது முக்காவாசி அவன் அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி இருக்குமே, அதுக்கு காலக்கிரமத்துல எனக்கு வரும். ஏன்னா அது தானே மன
மனசுல ஊறி ஊறி பக்குவமாயி அப்பதான் அது திருகமா பூர்ணமாக இவன் ஆக முடியும். அதனால கொஞ்சம் அவகாசம். இதே மாதிரிதான் தச்சிந்தனம் தத்தனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏக பரத்துவம். தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சாச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாக்க அதுக்கப்புறம் அது நிக்க அதே வினத்தை நடந்து போயிடும். மற்ற வேலைகள் நாம் வியாபிரதமாக இருக்கும் காலத்தில் திருகம் இல்லாமல் துர்பலமாக போகும். அதனால இந்த ஆத்மாபியாசம் அப்படிங்கிறது செய்யணும். இந்த ஆத்மாபியாசத்துல இவா நீங்கள் பிரயத்தனம் செய்ய வேண்டும் அப்படின்னு பண்டிதாளை பார்த்து இதுல பிரயத்தனம் நான் இருக்கா, இதனால எனக்கு வரக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டால் அவ பந்த விமுக்தே விமுக்தி விடுபடுறதுன்னு அர்த்தம். எதுல இருந்து விடுபடுறது? அவகாங்கிறது சம்சாரம்னு ஒரு அர்த்தம். அவகானா பரமேஸ்வரன் அர்த்தம். அவகா இறக்கிறது, இறப்புக்குதான் பவகான். இறப்பு தான் சம்சாரம். இறப்பு அதோட சேர்ந்து இறப்புங்கிறது கூடவே இருந்தது. இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சம்சாரம். இதுதான் நமக்கு பந்தம். இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த வேலையை செய்தாக வேண்டும், இந்த பிரயத்தனம் எடுத்தாக வேண்டும். அப்போ கேள்வி வரும், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆத்ம சிந்தனையே நான் எப்பவும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், மற்ற வேலையில அப்படி எப்ப கவனிக்கிறது? தச்சிந்தனம் தத்தனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் இதுலயே என்னுடைய டைம் பூரா போகும். அப்ப மற்ற வேலையெல்லாம் என்ன பண்றது? அது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்றார்? மற்ற வேலையெல்லாம் விட்டுடு, விநியாசம் வாங்கி விடு. விநியாசம் வாங்கிட்டாச்சுன்னா அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. விநியாசம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது சில காரியங்களை செய்தே ஆக வேண்டும் சாஸ்திரம் நியமித்தது. சாஸ்திரம் ஒரு சமயம் அந்த காரியங்களை செய்ய சொல்லி நியமிக்கலைன்னு சொன்னா இவன் அந்த செயத்தை வேற ஏதோ பண்ணி போக்குவான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? இவனை காப்பாற்றுறதுக்காகவே இந்த நல்ல கர்மாக்கள் நீ செய்யே ஆகும் அப்படின்னு விதிக்குது. இவன் உபநயமானத்திலேருந்து அந்த பல நியமங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டியது. இந்த நியமங்கள்லாம் இவனுக்கு அப்பலேருந்து ஆரம்பிக்கும். இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, சாஸ்திரம் மூலமாக ஏற்றுக்கொண்ட அந்த கர்மாக்களை சாஸ்திரம் மூலமாகவே அது சொல்லியே விடுறதுதான் நியாயம். நானே நிறுத்திக்கிறதுங்கிறது சரி. சஞ்சாவந்தனம் உபநயனமானதுக்கு அப்புறம் பண்ணி சொல்றது. எத்தனை இந்த சஞ்சாவந்தனமானம் சரீரத்துல உயிர் இருக்கிற பரியந்தம் சக்தி இருக்கிற பரியந்தம் இவன் தினம் இந்த காலத்துல பண்ணிட்டாங்க. ஒரு சந்தியாவந்தனமாக பிரம்மச்சாரியா இருந்தா சஞ்சாச்சாரம், கிரகஸ்தனா இருந்தா அவுபாசனம், அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திரௌதாகிரியெல்லாம் அதுக்கு மேல பல காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த கர்மாக்கள்லாம் எதுபடியும் செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு அவதி கிடையாது. சொல்லும் போது அதுக்கு கூட அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 2வது மந்திரம் இதைத்தான் சொல்லுது. இங்க என்ன சொல்றது? நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால், உயிரோடு இருக்கிறதுன்றது எல்லாருமே ஆசைப்படுவா இருக்கணும்னு. ஆனா உயிரோடு இருந்து கர்மா தன்னை ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நான் உனக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிறேன். கர்மா ஒட்டாப்படாது, ஆனா நான் ஜீவிக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்னா கர்மா பண்ணணும். என்ன பண்றது? கர்மா நம்மளை பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்மா பண்ணணும். ஒருவன்னே வேக கர்மாணி ஜீவிதே சதம் சமானா. சதம்னா 100, சமானா வருஷம். 100 வருஷம் ஆயுசு அது கூட இருக்கணும்.
100 வருஷம் இருந்தா 100 வருஷம் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீ இந்த கர்மாவை விடவே கூடாது, பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? எனக்கு வந்து கருத பந்தத்திலேக்கு பொதுவா விலகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ வந்து இதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டா வேற வழியே இல்லை. நீ உனக்கு விலகிறதுக்கு ஏவன் வழி மான்யசா இதா நகர்மா தித்தியதே மனுஷன் தான். அப்ப மனுஷனுக்குன்னு எந்த கடமைகள்ல சாஸ்திரம் தீர்மானம் பண்ணி கொடுத்திருக்கோ இந்த கடமைகளை நீ விட்டுடுறதுன்னு நினைக்கிறதே தப்பு. நீ விட்டால் நீ விட்ட கர்மா உன்னை வந்து பிடிச்சுக்கணும். என்ன தெரியுமா? நான் விபரீதமா பிடிச்சிக்கும். அப்போ பிரத்யவாயம் பாபரூபத்துல வந்து பிடிச்சு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதனால இந்தியா நீ நித்த கர்மாக்களை செஞ்சுட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்ப அது தானாவே உன்னை ஒன்றும் பண்ணாது, விலகி போயிடும். கீதையில என்ன சொல்றார்? யோகா கர்மது கௌசலம் வித்தியாசனம் அப்படின்னு. யோகம்னா என்ன தெரியும்? கர்மாவிலேருந்து வரக்கூடிய பலத்தை எதிர்பார்க்காமல் அந்த கடமை அப்படின்னு சொல்லி இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறது இருக்கே ஸ்ரத்தையோடு தான் யோகம். ரொம்ப புத்திசாலிக்கம், ரொம்ப கெட்டிக்காரத்தனம். இந்த மாதிரி கர்மாவை அனுஷ்டானம் பண்றது அவர் சொல்றார். இது எப்படி கெட்டிக்காரத்தனமாகும்? பலத்துலதான் ஆசையே இல்லாமல் எதிர்பார்க்காமல் கர்மாவை மாத்திரம் பண்ணிட்டா ஜீவனம் தானே இருக்கு, சேர்த்து கூடலாமே அப்படின்னு கேட்டா இல்லை, இப்படி பண்றதுதான் ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அது எப்படி கெட்டிக்காரத்தனம் ஆச்சுன்னு கேட்டா, எந்த தலத்துல ஆசை வச்சு நீ கர்மானுஷ்டானம் பண்றையோ அந்த கர்மா உனக்கு எப்படி பந்தத்தை கொடுக்கறதுன்னு கேட்டா, நீ ஆசைப்பட்ட பலத்தை உனக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு பிறவியை கொடுக்குறது, ஜென்மாவை கொடுக்குறது. அந்த ஜென்மாவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தன்னுடைய பலத்தை கொடுக்கும்படியாக இருக்கு ஒரு நிர்பந்தம். அதனாலே அந்த கர்மா உனக்கு இன்னொரு பிறவி ஏற்படுறதுக்கு காரணமானதுனால அதை வந்து பந்தகம், உனக்கு பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பலத்துல ஆசை இல்லாமல் செய்யக்கூடிய இந்த கர்மா இருக்கு, அதே கர்மா இது என்ன பண்ணுவோம்னு சொன்னா உனக்கு மனசுல சுத்தியை மாத்திரம் பண்ணி கொடுத்துட்டு பேசாம இருக்கு. சித்தத்தை சுத்தம் பண்ணிட்டு அது நின்றுடும். இப்ப என்னாச்சு? இது மறுபிறவிக்கு இது காரணமாகும். அப்ப எந்த ஒரு கர்மா பலத்துல ஆசையோடு செய்யும் போது அன்றவனுக்கு மறுபிறவி வரத்துக்கு காரணம் ஆயிடுறதோ அதே கர்மாவை இவன் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கான். ஆனா மறுபிறவி வராம தடுக்கிறதுக்கு வேண்டிய லாபத்தை அதுல இருந்து பாக்குறான். லாபம் என்னது? இதுதான் அதுல இருந்து வரக்கூடிய லாபம். இதுக்காக ஒருத்தன் பண்ணினானே ஆனால் அது வந்து ரொம்ப கெட்டிக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது? இந்த மந்திரமாகட்டும் கீதையாகட்டும் எல்லாம் ஒரே அர்த்தத்துதானே சொல்றது. அப்ப அந்த என்ன சொல்றது? இப்படி இருந்தாதான் நீ அந்த கர்மாவை பண்ணிட்டே இருந்தாதான் நீ தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா உன்னை வந்து பிடிச்சிடும், கர்மா பிடிச்சிடும், பிறவி வந்துவிடும் அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். கர்மா தித்தியதே நரே, இந்த கர்ம லேபம் இல்லாமல் உன்னிடத்துல இருக்கணும்னு சொன்னா நீ பூர்வமேவ கர்மா விடாம கர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இந்த ஈஷாவாஸ்ய மந்திரம் யாருக்கு இந்த நல்ல ஹிதத்தை உபதேசம் பண்ணினது? அதிகாரி யாரு, எந்த அதிகாரிக்கு சொன்னதுங்கிறத பார்க்கணும். நீங்க ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டாங்க, அந்த வாக்கியத்தை வச்சுட்டு உடனே தீர்மானம் பண்ண முடியாது. இது யாருக்கும் பொதுவாதானே சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் இது அப்படின்னு சொல்லிட முடியாது. யாருக்கு சொல்லியிருக்குங்கிறதுக்கு சில நியாயங்களை கொண்டு தீர்மானம் பண்ணும்படியாக இருக்கு. அப்படி பார்க்கறதுக்கு இதுக்கு முன் மந்திரம் ஆரம்பம் இருக்கு ஈஷாவாஸ்யோபனிஷத்துல. அது என்ன சொல்றது? அது சொல்ற அர்த்தத்தை பார்த்தா கர்மாவை விட்டுடணுங்கிற அர்த்தத்தை கொடுக்க முடியாது. அது எப்படி? இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய பொருள்கள் எவ்வளவோ அத்தனையும் பரமாத்ம ஸ்வரூபந்தான். ஆனா அத்தனையிலும் பரமாத்ம ஸ்வரூபம் மறைஞ்சிருக்கு, அது தெரிய மாட்டேங்கிறது. ஜெகத் பிரபஞ்சமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு.
நாம இதை மாற்றணும். எப்படி மாத்துறதுன்னு சொன்னா, ஜெகத்து மறையணும், பரமாத்மா தெரியும், ஆத்மா தெரியும். இது இந்த பிரபஞ்சமானது ஆத்மஸ்வரூபத்தை போற்றி மறைச்சு வச்சிருக்கு. இப்ப என்ன ஆகணும்? அது வெளியில வரணும், இது மறையணும். அதனால ஈஷாவாக்கியம் இதம் சர்வம் ஜெகத்யான் ஜெகத் ஈஸ்வரன். இந்த பகவத்ஸ்வரூபமே எல்லா இடத்திலையும் காணப்படணும், எல்லாமாக காணப்படணும். இந்த பிரபஞ்சங்கிறது பேதம் தெரியவே கூடாது, இது மறையணும். இது அங்க சொல்றது. பிரபஞ்சம் மறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், எங்க பார்த்தாலும் பிரம்மம் தான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா, பிரம்மம் எதுதான் இருக்குங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா, அப்ப என்ன சித்திக்கும்னா தியாகம்ங்கிறது சித்திக்கும். ஏன எப்பேன புஞ்சிதா அப்படின்னு ஒரு வாக்கியம். தியாகம்னா என்ன? தியாகத்துக்கு நேர விபரீதமான அர்த்தம், விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சத்தம் என்ன? எடுத்துக்கொள்வது, உபாதானம் அப்படின்னா தியாகத்துக்கு நேர விபரீதம். இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தன் மேல ஏற்றி போட்டுக்கிறது இருக்கே, இதுதான் தியாகத்துக்கு விபரீதம், கர்மானுஷ்டானம். தியாகங்கிறது என்ன? அந்த மாதிரி பண்ணிக்காம இருக்கு, வேண்டாம், சரி வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிறது. பிரவருத்தி எவ்வளவு ஏற்படுறதோ அந்த பிரவருத்தி எல்லாம் அப்படியே நிறுத்திக்கிறது இருக்கே, இது தியாகம். இந்த தியாகத்தோடு நீ இரு. ஏன்னா எல்லாத்தையும் ஈஸ்வரஸ்வரூபமாக பார்க்கிற ஒருவனால கர்மானுஷ்டானம் பண்ணவே முடியாது. அதனால அவன் தியாகத்துலதான் இருந்தாகணும். இப்படி இருக்கிறவனுடைய எப்படி எல்லாத்தையும் விட்டவனாகத்தான் அவன் இருந்தாகணும். அப்படி இருக்கிறவன் வைராக்கிய சம்பன்னனாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கு ஆசை மாத்திரம் இருந்து கர்மாவை மாத்திரம் விட்டவனாக அவன் இருக்க முடியாது. அப்படின்னு சொல்றது தனம். தனம்ங்கிறது ஒரு உபலட்சணம். ஒரு விஷயத்திலும் நீ ஆசை வச்சுக்காதே. அதாவது எல்லாத்தையும் பரபிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறவன் எவனோ அவனுடைய மனசுல ஆசை இருக்காது. அவன் தியாகம் உள்ளவனாக இருப்பான், கர்மானுஷ்டானம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவனாக ஆவான். இது முதல் மந்திரத்துல சொல்றது. இரண்டாவது மந்திரத்துல என்ன சொல்றதுன்னா, நீ ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உனக்கு நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன், கர்மாவை விடாம பண்ணிண்டே இரு, 100 வருஷம் ஆனாலும் நீ பண்ணிண்டே இரு அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்ற. இப்ப என்ன ஆச்சு? அங்க எல்லா ஆசையும் விட்டவனை சொல்றது ஈஷாவாக்கியம் எல்லாத்தையும் அப்படின்னு. ஜீவிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவனை பார்த்து சொல்றது அடுத்தது மந்திரம். என்னாச்சு? எவன் ஆசையை விட முடியலையோ, உயிரோட இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் 2வது மந்திரத்துக்கு அதிகாரி. கர்மானுஷ்டானம் பண்ணியத்தான் ஆகணும், பண்ணாம இருக்கக்கூடாது. இது 2வது மந்திரத்தினுடைய அதிகாரி. அவனை பார்த்து சொல்லக்கூடியது 2வது மந்திரம். எதிலும் ஆசை இல்லை, அப்படி எல்லாம் பரமாத்மாவாக பார்க்கிறவன் அவனை பத்தி சொல்றது முதல் மந்திரம். ஒன்றும் பண்ண வேண்டியது, அவனுக்கு என்ன தோஷமோ கிருபையின் அர்த்தம் ஆக்கிருக்கையின் அவனுக்கு ஒரு பெரிய லாபம் இல்லை, பண்ணாம விட்டதுனால ஒரு பெரிய நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னாச்சு? முதல் மந்திரம் தத்துவ ஞானிகளை பற்றி சொல்லக்கூடிய மந்திரம். 2வது மந்திரம் அப்படி இல்லாதவர்களை பார்த்து சொல்லக்கூடியது. அந்த மந்திரத்திலிருந்து நமக்கு என்ன தீர்மானமாக கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, எவனுக்கு இந்த எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் வர முடியலையோ, இதை புரிஞ்சுக்க முடியலையோ, அவன் கர்மானுஷ்டானத்துக்கு அதிகாரியாக இருப்பான். அவன் அவசியம் காற்றின் சொன்ன விதத்துல கர்மானுஷ்டானம் பண்ணுது அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்ப இங்க என்ன சொல்றார்? அந்நியத்தை சர்வ கர்மாணி அவபந்த விமுக்தை. நீ எல்லா கர்மாவையும் விட்டுட்டு
ஆத்மாபியாசத்துக்கு பிரயத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இந்த. அப்ப விரோதம் வருமா வராதா? அங்க நீ கர்மாவை விடாதே அப்படின்னு சொல்லி, இந்த மோட்சம் வேணும்னு சொன்னா கர்மாவை விடு அப்படின்னு சொல்றது ரெண்டுக்கும் ஒரு விரோதம் வர மாதிரி தோன்றது. அதனாலதான் பண்டிதைகின்னு என்ன சொல்ற, ஆத்ம விஷயகமான பரோட்ச ஞானம் இவன் பண்டிதன் ஆகிறான். இது வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இதை திடப்படுத்திக்கிறதுக்காக நீ கர்மானுஷ்டானத்தை விடலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரமே இடம் இருக்கு. சாஸ்திரம் சன்னியாசத்தையும் சேர்த்து விதிச்சிருக்கு, கர்மானுஷ்டானத்தை விதிக்கிற மாதிரியே. எப்ப விதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், யதஹரேவ விரஜே பதஹரேவ பிரபரஜே அப்படின்னு ஜாபால உபநிஷத்து வாக்கியம் சொல்றது. என்னைக்கு நீ சன்னியாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னைக்கு உனக்கு வைராக்கியம் சித்திக்குமோ அன்னைக்கு சன்னியாசத்துக்கு நீ அதிகாரம். அப்போ சாஸ்திரம் யாவஜீவன் பண்ண சொன்னது யாருக்குன்னு கேட்டா, எவனுக்கு வைராக்கியம் சித்திக்கலையோ அவன் யாவஜீவன், எவனுக்கு ஜிஜீவிஷாவே ஒரு ஆசைதான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறானோ அவனுக்கு நீ ஆயுசத்துக்கு நீ விடக்கூடாது, பண்ணிருந்தாத உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. எவன் ஆசைக்கு மாறாக வைராக்கிய ஸ்வரூபத்தை கொடுத்துட்டானோ, வைராக்கியசாலியாக இருக்கானோ அவன் இந்த கர்மாவை விடலாம் அப்படிங்கிறது சாப்பிடுறது. இது எதுக்காக சொன்னா, செஞ்சின்றிருக்கிற கர்மாவை திடீர்னு வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறது நியாயம் இல்லை. சாஸ்திரத்தினுடைய அனுமதியின் பெயர்ல இந்த முறையில நான் நிறுத்திக்கிறேன்னு சொன்னாக்க அப்ப அது தப்பு. அதனால சாஸ்திரம் சன்னியாசத்துக்கு ஒரு முறையை கொடுத்து இந்த மாதிரி பண்ணி நீ கர்மாவை விட்டுணும். கர்மாவை ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு, கர்மாவை விடுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. இந்த விதத்துல சாஸ்திரப்படி சன்னியாசத்தை வாங்கிக்கிறது சொல்றார். சன்னிய சர்வ கர்மாணி, சன்னிய சர்வ கர்மாணி ஆத்மாத்மாவே பண்டிதைகி யக்யதாம் அப்படின்னு ஒரு அனுபவம். எல்லா கர்மாவையும் சன்னியாசம் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை ஆத்மாபியாசம் பண்றதுக்கு. அதனால ஆத்மாபியாசம் நிரந்தரமா ஆனந்தமா பண்ணலாம், கவலையே இல்லை அப்படின்னு. இதனுடைய பிரயோஜனம் என்ன? பவபந்த விமுக்தையே, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விமுக்தி ஏற்படுறதுங்கிறது தான் இதனுடைய. இன்னும் ஒரு ரெண்டு சத்தம் இருக்கு. ஈரைகி பண்டிதைகி ஈரைகி யக்யதாம். பண்டிதனா இருந்தா மாத்திரம் போராது, அவன் நல்ல தீரனாக இருக்கணும், அப்பதான் பிரயத்தனம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். தீரகானா என்ன தெரியும்? நல்ல தைரியம். நம்ம தீர சப்தத்திலிருந்து தான் தைரியம். இது எல்லாத்தையும் விட்டுட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்கி போனா தைரியம் இல்லைன்னு. இது நமக்கே தெரியும் இல்லையா? தைரியம் இல்லையே, மனசுல தைரியம் இருக்கு, மனசுல தைரியம். தீரங்கிற சப்தம் எப்படி வந்ததுன்னா, திகம் ராசி இது தீரகா. மனசுலதான் தைரியம் இல்லை, மனசு புத்தி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. இந்த புத்தியில பூர்ணமான ஒரு வசீகாரம் அவனுக்கு இல்லாதவன் இருக்கான், அவன்தான் தைரியசாலி. புத்தி பூர்ணமா அவனுக்கு வசத்துல இருந்தால் அவன்தான். மனசு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா யாருக்கு அந்த மாதிரி இருக்கோ அவன் மனசை கட்டுப்படுத்தி பரோட்ச ஞானம் வந்தவன் எந்த ஆசைக்கும் அதுல இடம் கொடுக்காமல் கர்ம சந்நியாசம் பண்ணிட்டே சந்நியாசம் வாங்கிட்டு இந்த வேதாந்த அபியாசங்கிறது இருக்கு, ஆத்மா அபியாசம், அதை பற்றியே எப்போதும் சிந்தனம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது மோட்சங்கிற பலத்தை அடையிறது. மோட்சங்கிற பலத்தை அடையிறதா அந்த தத்துவ சாட்சா்காரம் ஏற்படுவதற்காக இந்த ஸ்லோகத்தை நமக்கு உபதேசிக்கப்பட்டது. இதுக்கு மேல உங்களுக்கு பலம் வேணும், தத்துவ சாட்சா்காரம் வேணும், அதனால மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்றது.
கர்மாவால சித்திக்க முடியாதது உண்மை, தபத்தினால சாதிக்க முடியாததே கிடையாதுன்னு நீங்க புராணத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாசகாலெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு பலத்தை அடையணும் அப்படின்னு மனசுல வாழ்க்கை ஆசை வந்த உடனே கடுமையான ஒரு தபத்துக்கு கொள்வார். அந்த பயங்கரமா தபத்து பண்ணுவார். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த தேவதைகளுக்கெல்லாம் வெளிப்படுத்த உடனே அங்கிருந்து அனுப்பிடுவா, பிரம்மாவை அனுப்பிடுவார். பிரம்மா அங்கிருந்து வருவார். அவனுக்கு என்ன வாணும் அப்படின்னு சொல்லிட்டு எது வாங்கன்னு கேட்டாலும் திருப்தி கொடுக்கும். இதுதான் நடந்தது. அப்படியே புராணத்துல பாக்குறோம், ராவணன் கும்பகர்ணன் இத்தனை பேரும் பக்கத்தாக தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக இவன் என்ன பண்ணுவார், ரொம்ப கடுமையான பயங்கரமான இன்னும் சொன்னால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கடுமையாக தபஸ் பண்ணி அதுக்கு பயந்து பிரம்மா வந்து வரத்தை கொடுத்துருக்குவாங்க, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி எல்லாம் ஆபத்துல மாற்றி இந்த மாதிரி இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், தபத்தினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, எதவானாலும் சாதிக்கலாம். இப்ப நான் தபஸ் பண்ணலான்னு மோட்சம் வரதுக்காக மோட்சம் கிடைக்காது, கர்மானுஷ்டானம் பண்ணலாங்க. பூர்ணமாசாம் சொத்துக்காமோ இது பூர்ணமாசம் ஜோதிஷ்டமா இந்த யாகங்கள்லாம் எப்படி தெரியுமோ தெரியுமாங்க. சர்வேபியோ தர்ச பூர்ணமாசௌ சர்வேபியா ஜோதிஷ்டோமா. மற்ற யாகங்கள் ஏதோ ஒரு பலத்துக்காகத்தான் யோசிக்கப்படுறது, அதாவது ஒரே ஒரு பலத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த தர்சபூர்ண மாசங்கிறது இவன் நினைச்ச எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது, ஜோதிஷ்டோமங்கிறது எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது, சக்தி உள்ளது அப்படின்னு சொல்றது இந்த வாக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மோட்சங்கிற பலத்துக்கு இது எப்படி சாதனம் ஆகாம போகும்? மோட்சம் வேணும், நான் ஒரு சிரமப்பட்டு எல்லாம் பண்ண வேண்டாம், நான் இந்த ஒரு அதற்கு மோட்சார்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டேன்னா மோட்சம் வந்துதானே ஆகணும். மோட்சத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துல இறங்கினேன்னா மோட்சம் வந்துதானே ஆகணும், அப்படின்னு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. இல்ல, கர்மாவுக்கு சாமர்த்தியம் உண்மையில பார்த்து அந்த படம் தான் அந்த கர்மாவால ஏற்படுத்திக்க முடியும். கர்மாவால சாதிக்க முடியாத கர்மாவால எப்படி பண்ண முடியும்? அது ஒரு ஆச்சரியமான, அதனால அது வந்து தப்பு. ஒரு நெருப்பு இருக்கு, இந்த நெருப்புனால ஒரு புல்ல போட்டா அதை எரிக்க முடியும். ஆகாசத்துல நெருப்பு எரியறதேங்கிறதுக்காக அந்த ஆகாசத்தை அதனால எரிக்க முடியும். காத்தடிக்கிறது நெருப்பு மேலே, அதுக்காக காத்து அது எரிக்க விடுமோ அந்த நெருப்பு? கூட இருக்கேங்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் எரிக்க விடும்னு சொல்ல முடியாது. அந்தந்த சாதனத்துக்கு இதான் காரியம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. கர்மாங்கிற இந்த சாதனம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சித்தத்தை சுத்தப்படுத்த முடியுமே தவிர அதோடு அதை நின்றுவிடும். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கர்மானுஷ்டானம் பண்ண எனக்கு ஞானம் வரணும், ஞானம் சித்திக்கணும் அப்படின்னு பண்ணினீங்கன்னா குருவே இல்லாமல் உங்களுக்கு ஞானம் சித்திக்கும்னு நினைக்க கூடாது. கர்மானுஷ்டானம் சித்த சித்தி தான் பண்ணி கொடுக்க முடியும். ஞானம் வரத்துக்கு ஏற்பாடு ஒரு உபகாரம் பண்ணும், ஆனா அதுவே ஞானத்தை கொடுத்து விட முடியும். அது ஞானத்தையும் கொடுக்க முடியாது, மோட்சத்தையும் கொடுக்க முடியாது. ஆக ஒரு சகாயமணினதாக இருக்க முடியும். இதை சொல்றார், சித்தத்த சுத்தையே கர்மா நது வஸ்து பலம்பது வஸ்து சித்தர் விசாரேன சித்தத்த சுத்தையே கர்மா. கர்மானுஷ்டானங்கிற அனுஷ்டானம் அப்படிங்கிறது சித்தத்தை சுத்திப்படுத்தும். சித்த சுத்தி அப்படிங்கிற ஒரு பலத்தைத்தான் கொடுக்கும். நது வஸ்து உபலப்தி, தத்துவத்தை தெரிவித்தார். அப்ப தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுங்கிற அந்த தத்துவ ஞானம் எப்படி உண்டாகும்? விசாரேன, இந்த சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டு அதை விசாரிச்சாதான் தத்துவ ஞானங்கிறது ஏற்படும். கிஞ்சித் கர்ம போகுதி, ஏதோ ஒரு கர்மாவை எடுத்து ஒரு 1 வாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தத்துவஞானம் வந்து வருமானு கேட்டா வரவே வராது. சொல்லுவா
நான் போல இந்த சர்ப்பம்னு நினைச்சுட்டான். கயிறு கிடக்கு, அதை போய் பாம்பாக்கணும்னு நினைச்சுட்டு இப்போ இந்த பாம்பை விரட்டுறது. எப்படி விரட்டுறது? நாராயணம் பண்ணினா போதுமா, தபத்து பண்ணினா போதுமானா போகாது. கம்பு எடுத்து அடிச்சாலும் போகாது, இந்த பாம்பு போகாது. அப்ப இந்த பாம்பு இங்கே தனக்கு இருக்கா போல இருக்க விடாம அதை விரட்டணும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டா இது பாம்பே இல்லை, இது வெறும் கயிறு தான் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டான்னா அப்புறம் பாம்பு இருக்கு. இந்த பாம்பை விரட்டுறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான். இப்ப தன்னை யாரோ நல்ல பந்தத்துல போட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கா அப்படின்னு நானே நினைச்சு இவனை வெளியில கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? அவன் எந்த அழைத்துன்னு போனாலும் அவனுக்கு தன்னுடைய பந்தம் தான் தெரியும். ஏன்னா அவன் ஏமாந்துருக்கான். ஏமாந்து போனவன் தன்னை ஏதோ ஒரு பெரிய பந்தத்துல விழுந்துட்டதாக நினைச்சுட்டான். அப்படி நினைக்கின்றவனே நாம இப்படி பண்ணினா நீ வெளியில வந்து விடலாம் அப்படின்னு சொன்னா அவனால பண்ண முடியாது. அவனுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சாதான், தியானம் வந்தாதான் அவனுடைய பண போகமே தவிர வேற கர்மானுஷ்டானத்தினால போகாது. அதனால கர்மானுஷ்டானம் இந்த சித்தத்தை சம்ஸ்காரப்படுத்தி சுத்தப்படுத்துமே தவிர அதுவே உங்களுக்கு மோட்சத்துக்கோ தத்துவஞானம் வரத்துக்கோ ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லப்படாது. அப்ப வஸ்து சித்தர் விசாரம் பண்ணினாதான் அந்த வஸ்துத்தை தூண்டுறதுக்கு அதுதான் கர்ம கோட்டிகள் பண்ணிட்டே இருந்தாலும் விசாரம் பண்ணாமல் பிரமாணத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த தத்துவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் தெரியவே தெரியாது, அது முடியாத காரணம். அடுத்த 12வது ஸ்லோகம். சம்யக் விசாரக சுத்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா சாந்தியா உதித மகாசர்ப்ப பவதுஷ்ட விநாசி. விசாரம் பண்ணி தத்துவஞானம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் உண்டானா இந்த திருஷ்டாந்தம் ரஜு தத்துவ திருஷ்டாந்தம். சம்யக் விசாரக சித்தா, நன்றாக விசாரம் பண்ணினால் இது சித்தமாகிறது. இத பார்த்தோம். ரஜ்ஜு தத்துவ அவதாரணா. நினைச்சுன்றது என்ன நல்லா பார்த்தோம். சடார்னு பார்த்து ஏமாற்ற முடியாது. நிஜமான பாம்பா கூட அது இருக்கலாம். அந்த இது பாம்பு வேறா இருக்குங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போனா அது கடிச்சிட்டு போயிடும். இந்த விவேக சிந்தாமணியில சர்ப்பரஜுன்னு பிரமம் இருக்கு. சாதாரண ரஜ்ஜு சர்ப்பம் தான் சொல்ல, கயத்துல பார்க்கக்கூடிய பாம்பு அப்படின்னு நாம பொதுவா சொல்லக்கூடிய உதாரணம். ஆனா இந்த விவேக சிந்தாமணியில மேல் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்திலே இந்த பவபந்தத்துக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கிறது என்னன்னா சர்ப்பத்தை ரஜுவாக நினைச்சுதான் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. பயத்தை பாம்பா நினைச்சுட்டான்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து இல்லை. ஏதோ பயந்து இருப்பான், அது இவனை கடிச்சு விடாது, உயிர் போகாது இல்லையா? இவனுக்கு பயம் இருக்கும், அப்புறம் போயினா போதும். நிஜமான பாம்பை போய் கயிறுன்னு நினைச்சு கயிறு எடுக்கின்றான்னா அப்ப என்ன ஆகும்? அது ரொம்ப டேஞ்சர் இல்லையா, ரொம்ப ஆபத்தாச்சு. அதனால அந்த மாதிரி யாருக்கும் இந்த உனக்கு வந்திருக்கக்கூடிய திறம் அப்படின்னு மேல சொல்ல அந்த விதத்துல பார்க்கறச்சே இப்ப நமக்கு அந்த மாதிரி கிரமங்கள்லாம் போகிறதுக்கு நமக்கு விசாரம் தான். விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இதுதான் அதனுடைய உண்மையான தத்துவமா இல்ல வேற மாதிரியா இருந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா விசாரிச்சு பார்க்கணும். ரஜ்ஜு தத்துவ அவதாரணம். இந்த ரஜ்ஜு தான் அப்படின்னு தீர்மானம். அவதாரணம்னா தீர்மானம். இதனித்தம் இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு அவதாரணம். இதனால என்ன பலம் கிடைச்சதுன்னா கேட்கவே மாட்டான். பயந்து நடுங்கின்ற இருக்கிறவன் இது ரஜ்ஜு தான் அப்படின்னு தெரிஞ்சியே இதனால உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா அதுதான் வானம்னு கேட்கும். என்னால்
இந்த பாம்புன்னு நினைச்சு பயந்து நடுங்கினேனே அதெல்லாம் நிவர்த்தியானதுதான் இந்த ரஜு தத்துவ அவதாரணத்தினுடைய பிரயோஜனம். சாந்தியா உதித மகாசர்ப்ப பவ துக்க விநாசி. சாந்தியால ஒரு உதிக்குது, ஒரு பாம்பு உதிக்குது. அந்த பாம்பானதே நமக்கு ஏற்பட்ட பயத்தை கொடுத்து அந்த பயம் நீங்கிது. பவ துக்க விநாசி. அதுபோல ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்காரமாக அவன் தெரிந்தால் அதனால நமக்கு மறுபிறவி அப்படிங்கிற அந்த துக்கம் விநாசத்தை அடையும். அதாவது துக்கம் இல்லாமல் இருக்கலாம், முக்தி கிடைக்கும். ஆக தத்துவஞானத்தினுடைய பிரயோஜனம் ஆத்ம யாத்தாத்மிய ஞானம். அதனால வரக்கூடிய அதனால பந்தத்தின் நிவர்த்தி ஏற்படும். ஆத்மாவை பற்றி தெரிந்தால் இதுக்காக நம்மளுடைய பந்தம் விலகணும். இது ஈடுபாடுக்கு இருக்கட்டும். ஏதோ ஒரு வஸ்துவை பற்றி தெரிஞ்சிருந்தேன்னா இன்னொரு வஸ்து ஏன் நிவர்த்தி ஆகணும்னு கேள்வி. தியானம் எப்போதுமே ஒரு வஸ்துவை மாற்றி அமைச்சார். இருக்கா போல இருக்கிறவர் தேவதத்தன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உண்மையில அவர் தேவதத்தன் இல்லை. எனக்கு அந்த மாதிரி தோணி போச்சு. அங்க பார்த்தோமே அந்த தேவதத்தன் அப்படின்னு. அதுக்காக அவர் தேவதத்தன் ஆயிடுவாரோ? என்னை பொறுத்தவரையில் அவர் தேவதத்தனாக தெரிஞ்சிருக்கார். யாரும் கேட்டா தேவதத்தன் நான் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் நான் சொன்னதுக்காக அவர் அப்படியே மாறி தேவதத்தனாக ஆயிட மாட்டார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? தியானம் அந்த விஷயத்தை ஒண்ணுமே பண்ணாது. விஷயம் எப்படி இருக்கோ விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தியானத்துக்கு கிடையாது. ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த ரஜ்ஜுங்கிறது தெரிஞ்சதுனால அந்த வஸ்து இனிமேல் பாம்பா தெரியுது. ரஜ்ஜுன்னு தெரிஞ்சாச்சுன்னா, கயிறுதான்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாம்புங்கிறது காணாத போயிடுது. அப்ப இந்த தியானம் அந்த கயத்தை இப்ப பாம்பை கயராக மாற்றினதா தெளிவு ஒன்றும் பண்ணல. தியானம் அந்த கயத்தையோ பாம்பையோ ஒண்ணுமே பண்ணல. அது எப்படி இருந்தோ அப்படியே இருக்கு. தியானம் இவ்வளவுதான் அங்க வேலை செஞ்சது. அஜானத்தை நிறுத்திடும். உனக்கு எது தெரியாம இருந்ததோ, உன்னுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்தை அங்கிருந்து அடியோடு நிறுத்தி பண்ணிவிடும். அப்ப அறியாமையால நீ எதெல்லாம் தெரிஞ்சிருந்தியோ அதெல்லாம் அந்த அறியாமை போனதுனால அதுவும் போயிடும். காரணம் இல்லாததுனால அதுக்கும் நிவர்த்தி ஏற்பட்டு. அப்ப தத்துவஞானமானது எப்படி மோட்சத்துக்கு ஹேதுவாகிறதுன்னு சொன்னா, மோட்சங்கிறத இது உற்பத்தி பண்ணி இந்த கொண்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மோட்சத்தை கொடுக்காது. இந்த தத்துவஞானம் வந்ததுனால நம்மளுடைய அஜ்ஞானங்கிறது இல்லாம போயிடும். அஜ்ஞானம் இல்லாம போச்சுன்னா அஜ்ஞானத்தினால நமக்கு வந்த பந்தங்கள் அதுவும் காணாம போயிடும். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? முக்தனாகத்தான் இருப்போம். நமக்கு என்ன தெரியும்? எப்போதுமே நான் முக்தன் தானே, எப்பவுமே இந்த முக்தி தானே, நித்திய முக்தனாச்சே அப்படின்னு தெரியும். அப்ப இப்படி இந்த விதத்துல தத்துவஞானம் நமக்கு மோட்சத்துக்கு உபயோகப்படுறதை தவிர மோட்சத்தை உண்டாக்கி மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கையில கொடுக்கறது இல்லை. உண்மையை தெரிஞ்சிருந்தால் சாந்தி வரகம் அப்படிங்கிறது இந்த ரீதியில அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால பிராந்தியா உதித மகாசர்ப்ப பவதுஷ்பவிநாசினி அவதாரணா தத்வாவதாரணா விசாரதா சித்தா. அதனால பிராந்தியால வந்த இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு தத்துவஞானம் உதவும். அந்த தத்துவஞானத்துக்கு நல்ல பிரமாணத்தை விசாரம் பண்ணணும். அப்பதான் நமக்கு தத்துவஞானம். அப்ப கேள்வி வரும், இந்த விசாரம் பண்றத கூட எல்லாரும் ஒரே மாதிரி விசாரம் பண்ண முடியுமா? நாம ஒரு விஷயத்த ஒரு 4 சித்தார்த்த சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்து இதை பத்தி நீ யோசிச்சு உன் மனசுல என்னென்ன படுறதோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவ சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கேட்கணும். கேட்டா நிச்சயமா வித்தியாசம். ஒருத்தனுடைய புத்தி வேலை செய்யற மாதிரி இன்னொருத்தனுக்கு இருக்காது. இன்னொருத்தன் அதுல வேற ஒரு விஷயத்தை புதுசா சொல்லுவான், இவனுக்கு ஒரு விதமா போகும். இப்படியாச்சு இந்திரன்
தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவன் இந்திரன், அசுரர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவன் விரோசன். இவா ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் காதல விழுந்தது. என்ன விழுந்ததுன்னு சொன்னா, பிரஜாபதி கிட்ட போய் ஒரு ஆத்மாவை பற்றி அவர் சொல்லிக் கொடுப்பார், அதை தெரிஞ்சுட்டான்னு சொன்னான். எவனா ஒருத்தன் அதை தெரிஞ்சு விட்டான்னா அவன் எல்லா லோகத்தையும் அடைந்து விடுவான் அப்படின்னு ஒரு காதல விழுந்தது. இப்ப யாரோ சொல்லி பிரஜாபதியே சொன்னார். பிரஜாபதி தன்னுடைய பிரஜாபதினா பிரம்மலோகத்துல எல்லாருக்கும் இருக்கா போல எதிர்த்தார். ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அவன் எல்லா லோகத்தையும் அடைந்து விட முடியும் அப்படின்னு. இத கேட்ட உடனே இவருக்கு ஒரு தப்பா இந்திரன் பார்த்தான், நமக்கு சொர்க்கலோகம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் இந்த அசுரலோகம் பாதாள லோகம் நம்ம கையில இல்லை, அந்த லோகம் தனக்கு சேரணும்னா இது உபயோகப்படும் இந்த வித்தை அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரி விரோச்சனனும் அதே மாதிரி நினைச்சான், வருஷம் நம்ம கையில இல்லையே, நமக்கு அதிகமா இல்லையே, இந்த வித்தியை கத்துட்டோம்னா அதுவும் நமக்கு சேருமே அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ரெண்டு பேரும் பிரஜாபதியிட போய் சேர்ந்துட்டாங்க. பிரஜாபதி என்ன பண்ணினார், அவளை பார்த்து முதல்ல ரெண்டு பேரும் இல்லை, ஒரு ரொம்ப நாள் அவ பண்ணிட்டே இருந்ததுக்கு என்ன கேட்டார், மாதிரி இந்த ஒரு நாளுக்கு சொல்லிருந்தது அது காதல விழுந்தது அப்படின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன காண்பிக்கிறாருன்னா, கண்ணுல தெரியுது ஏதோ ஒரு மாதிரியா உபதேசம், கண்ணுல தெரியுமே அதுதான் ஆத்மா, கண்ணுல தெரியுமே அதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டார். கண்ணுல இங்க தெரியுது, கண்ணுல ஆத்மாவை தெரியுது, யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இருக்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணி என்ன சொன்னார், ஒரு பெரிய பாத்திரத்துல ஜல ஜலம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய பாத்திரத்துல முதல்ல போய் பார்த்துட்டு வா, மூஞ்சி எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்தா. இவ 32 வருஷம் எல்லாம் பண்ணிக்கல, அந்த பாத்திரத்துல இருந்துட்டா ரெண்டு பேரும், அதனால ஒரே தாடி தான் நடந்து கிடந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், என்ன பண்ணிருக்கு தெரியுது சொன்னா அது அப்படியே பெய்யுது ஜலத்துலன்னு. இப்ப நீ இது எல்லாத்தையும் சவரம் பண்ணிட்டு எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இன்னொரு தடவை அந்த ஜலத்துல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. இந்த தடவை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு, முதல்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது, ஆனா இப்ப நல்ல ஆபரணங்கள் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்ன பார்த்தேன்னு கேட்டேன், நாங்க இருக்கிறது பரிசுன்னு தெரிகிறது சந்தேகம் இல்லாமல், இங்க இருந்ததை விட அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஏதாவது என்ன சொன்னாரு தெரியுமா, என்ன சரி ரெண்டு பேரும் வந்துருக்கா, அதுல என்ன ஆச்சு, விரோச்சனம் எப்படி யோசிக்கணும், பிரஜாபதி ரெண்டு தடவை அந்த இதுல பார்க்கணும். ஒரு முதல் தடவை பார்க்கும்போது ஒரே தாடி இந்த மாதிரி இருந்தது, ரெண்டாம் தடவை பார்க்கும்போது அழகா இருந்தது. ஏன் அப்படி ஆச்சு, இந்த சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணினா ஜலத்துல அலங்காரமா தெரியுது, இது அப்படி இல்லாம இருந்தா ஜலக்கலையும் தெரியும் போது அந்த பிரதிபிம்பம் மோசமா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சரீரம் தான் அதுதான் ஆத்மான்னு, இதைத்தான் பிரஜாபதி நமக்கு ஆத்மான்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு புரிஞ்சுங்க. புரிஞ்சுட்டு ஆட்டுக்கு எல்லாருக்கும் உபதேசம், சரீரம் தான் ஆத்மா பிரஜாபதியை சொல்லிட்டார் அப்படின்னு உபதேசம். இந்திரன் பாதி வழியில அவங்க சந்தேகம் வந்துடும், வரல எனக்கு புரியவே இல்லை, ஆத்மான்னு ஒரு இடம் பத்தி சொல்றாரு, ஆத்மான்றது அழியாதேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார், இந்த சரீரத்தை தான் ஆத்மான்னு சொல்லி கொடுத்தா இது நிச்சயமா அழிந்து கொடுக்கிறது, சந்தேகமே இல்லை. அப்ப இதை போய் ஆத்மான்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ தப்பு நம்ம திருப்பி போய் கேட்போம் அப்படின்னு போய் அப்போ அவருக்கு சொன்னார், என்ன விஷயம் அப்படின்னு, ஆனா எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நீ சுற்றுலா பண்ணிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுக்கும் உபதேசம் இந்த மாதிரி ஒரு தலைவர் இதுதான் நான் சொன்னேன்னா,
இவ தானா விசாரம் பண்ண வந்தான்னா ஆளுக்கு ஒவ்வொரு விதமா விசாரம் மாற்றிங்க முடிக்கிறது. வேதத்தினுடைய ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டா இவா கிட்ட போனா அதுக்கு ஒரு அர்த்தம் வருது, இன்னொருத்தர்கிட்ட போனா அதுக்கு வேற அர்த்தம் வருது, ஆளுக்கால அர்த்தத்தை மாத்துறார். அப்படி இருக்கும்போது இந்த விசாரத்தினால சம்மிக் விசார சம்மிக் அர்த்த ஜானம் வருமா, அவதாரணா வருமானு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் குருங்கிறது. குரு இல்லாமல் தானே சுதந்திரமாக அந்த விஷயத்துல விசாரம் பண்ணினால் அது கிடைக்கும். ஆனால் தீர்மானமாக தன்னுடைய விசாரத்தை குருவுக்கு காமித்து நான் புரிஞ்சின்றது சரிதானான்னு அவர் மூலமாக தெரிஞ்சின்றால், அதாவது இவன் விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். குரு உபதேசம் பண்ணினதா இவனுக்கு தெரியவே தெரியாது. இல்ல இந்த சக்கரை கிடைக்கும் அப்படின்னு குரு உபதேசம் பண்ணினார். எப்படின்னா அவரே வாயில போட்டு பார்க்கிறார். அப்போ சக்கரைங்கிறது திருப்பா இருக்குங்கிறது தெரியுது. அவரு எப்படி அனுபவிக்கிறாரோ இத வாயால சொல்லி இந்த சிஷியனுக்கு தெரிய வைக்க முடியுமா? தெரியாது. அவன் தான் சர்க்கரை வாயில போட்டுட்டாதான் தெரியும். சரி, சர்க்கரை பிடிக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்பதான் அவனுக்கு தெரியும். இவன் வாய் கெட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பித்தத்தினால தூக்கமா இருந்தா சர்க்கரை போட்டாலும் அது கசக்கும். அப்ப அவன் என்ன சொல்லுவான், இவர் சொல்றது தப்பு அப்படின்னாவது சொல்லுவான். இல்லை சர்க்கரை பிடிக்கும்னா இப்படிதான், இதுதான் அதுக்கு அர்த்தம் போல இருக்குன்னாவது நினைக்கிறான். ரொம்ப பக்தனா இருந்தான். கசக்கிறதே இதுதான் சர்க்கரையுடைய சுபாவம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இந்த தோஷங்களெல்லாம் இல்லாத இவன் இருக்கணும், அதே சமயத்துல இவன் அனுபவிக்கணும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு வாயால சொல்றதுங்கிறது ஒரு அளவுக்கு தான் அவனுக்கு சிஷ்யன் இடத்துல அது கழிக்கும். அதுக்கு மேல அந்த சிஷ்யன் தன்னை யோக்கியமாக ஆக்கியது. அவர் சொல்லக்கூடிய சப்தத்திலேருந்து வரக்கூடிய தியானத்துல மாத்திரம் நிற்காம அவருடைய தியானமே நேரடியாக இவனுக்கு வரப்பட்டு அவ்வளவு யோக்கியமாக தன்னை வைத்திருந்தானால் அப்பதான் அந்த தியானங்கிறது அவனிடத்துல பூர்ணமாக குருவு சேர்ந்து வந்துச்சு. அதனால என்ன பண்ணணும், இவன் படிச்சத ஆத்மாபியாசம் பண்ணணும். மறுபடியும் சொல்லி தேவாளுக்கு சொல்லி காண்பிச்சு, குருவுக்கையும் மறுபடியும் ஒரு பேர் சொல்லி காண்பிச்சு, சரியா சொல்றீங்கிறது கேட்டு ஒருவரும் ஆத்மாபியாசம் பண்ணினால் இவனுடைய தியானம் ஏற்பட்ட இந்த தியானம் வந்தால்தான் இந்த விசாரங்கிறது, இந்த விசாரத்தினால வரக்கூடிய தியானம் தான் நமக்கு சாதனமாக அஜானத்தை நிவர்த்தி மோட்சம் அடையறதுக்கு இதுதான் சாதனமாக. அப்பதான் பவதுக்க விநாசினி அவதாரணா, விசார துக்கத்தை இல்லாம பண்ணக்கூடிய ஒரு தத்துவ நிச்சயங்கிறது அப்பதான் ஏற்படும்.